தமிழுக்கு முதல் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது போல்ட் பிராண்ட்லேருந்து போல்ட் ஆடியோ அப்படின்ற ஒரு சூப்பரான TWS இயர்ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸுடைய அவுட்டரில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பேஸ் இதில் இருக்க சொல்லியிருக்காங்க, பில்ட் இன் மைக்கு. அதுக்கப்புறம் ஹச்டி டீப் பேஸ் சொல்லியிருக்காங்க, 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க, பில்ட் இன் மைக்ரோ வூஃபர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சிரி அண்ட் கூகுள் அசிஸ்டன்ஸை நம்ம ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, கால் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த போல்ட் ஆடியோவுடைய ஏர்பேஸ் ஏர்பட்ஸை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 100 ரூபீஸ்க்கான வவுச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த வவுச்சர் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் சைடில் 1 yearக்கான வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணால் தான் வாரண்டி நமக்கால கிளைம் பண்ண முடியும். அடுத்ததாக போல்ட் ஆடியோவுடைய ஏர்பேஸ் Y1 இந்த ஹெட்ஃபோனுக்கான யூசர் மேனுவல், எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ், Type-C சார்ஜிங் கேபிள். அடுத்ததாக போல்ட் ஆடியோ ஏர்பேஸ் Y1 உடைய சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தான் நமக்கான அந்த ஹெட்ஃபோன் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சார்ஜிங் கேஸுடைய அவுட்டர் டிசைன் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு மேட் ஃபினிஷ் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா கிரிப்புக்காக ஒரு கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பர்பஸ்க்காக. அடுத்ததாக பேக் சைடில் Type-C சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கான போல்ட் ஆடியோ ஏர்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கேஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஏர்பேஸ் Y1 அப்படின்ற மாடலுக்கான இந்த 2 ஹெட்ஃபோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபினிஷிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நல்ல கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய லெவலெலாம் இல்லாமல் நல்ல சின்ன சைஸ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தேவைன்னா அந்த ஏர்பட்ஸை வந்து நம்ம காதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ மற்றபடி நார்மலான ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி தான் நமக்கு வந்து இதோடைய டிசைனுமே இருக்குது. யூனிக்கான டிசைன் அப்படின்றதுல இது கிடையாது. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா MFB அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் ரைட் சைடில் வந்து இருக்குது. டச் கண்ட்ரோல் தான். அந்த MFB பட்டன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வச்சு தான் நம்ம வந்து நிறைய ஆக்சஸ் வந்து இதனால் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். நீங்கள் கேஸ்குள்ளேருந்து இந்த ஹெட்ஃபோன்ஸை வெளியே எடுத்த உடனே 2 ஹெட்ஃபோனும் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். ஸோ இது என்ன நேமில் இருக்கும் அப்படின்னு பார்த்து மொபைலில் உங்களுக்கு போல்ட் ஆடியோ ஏர்பேஸ் Y1 அப்படின்ற நேமில் தான் இது வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஏர்பேஸ் Y1 இந்த ஏர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக் வந்து பாஸ் அண்ட் ப்ளே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவே 2 செகண்ட் வந்து லெஃப்ட் ஏர்பட்ஸை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சாங்க்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அதுவே ரைட் சைடு ஏர்பட்டை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாங்க்கு வந்து கூட்டிகிட்டு போகும். அடுத்ததாக காலிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதில் மோஸ்ட்லி எல்லாமே டபுள் டேப் தான். இப்போ கால் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு ஏர்பட்டை நீங்கள் டபுள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வந்து அட்டன் ஆயிரும். அதே மாதிரி கால் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு ஏர்பட்டை நீங்கள் டபுள் டேப் பண்ணீங்கன்னா கால் கட் ஆயிரும். கால் வந்துகிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஏர்பட்டை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க, 1 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கால் வந்து கட் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸில் இருந்து எடுக்கிறப்போ இந்த ஏர்பட்ஸ் வந்து ஆன் ஆகலை அப்படின்னா மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஒருவேளை ஆன் ஆகலை அப்படின்னா ஏதாவது ஒரு ஏர்பட்டை பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆன் ஆயிரும். அதுவே ரெண்டுமே ஆன் ஆகலை அப்படின்னா 2 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். அந்த பாக்ஸில் கொடுத்துருந்த மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை சிரியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு ஏர்பட் இல்லைன்னா லெஃப்ட் சைடு ஏர்பட்டை நீங்கள் ட்ரிபிள் டைம் வந்து டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரிபிள் டைம் டேப் பண்ணுறப்போ அந்த கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை சிரியை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் முக்கியமான கண்ட்ரோல்ஸ் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க இது எவ்வளோ நேரம் நமக்கு பேக்கப் கொடுக்குது அப்படின்னு. பேக்கப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்ட் பை மோடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 hours வந்து ஸ்டாண்ட் பை மோடில் வந்து பேக்கப் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவே நீங்கள் ரெகுலராக யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகபட்சமாக 9 to 10 hours வந்து உங்களுக்கு பேக்கப் கொடுக்கும். ரெகுலர் யூசேஜ்க்கு மட்டும் சொல்கிறேன். மற்றபடி நான் அப்பப்போ கால் வர்றது யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ வந்து ஷார்ட்ஸ் பார்ப்பேன், வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடவே ஒரு 15 hours கூட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜிங் கேஸ் உடைய பேட்டரி கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 400 mAh கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இயர்பட்ஸ் உடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 40 mAh கொடுத்துருக்காங்க.
இந்த போல்ட் ஆடியோ ஏர்பாஸ் Y1 மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டோட வருது. அதே நேரத்தில் இதோடைய சவுண்ட் குவாலிட்டியை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது. முக்கியமாக ஒவ்வொரு ஏர்பட்ஸ்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா மினி மைக்ரோ வூஃபர் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் ஃபீல் பண்ணி பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த பேஸ் லெவல் வந்து நமக்கு ஹை குவாலிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ சரியான பேஸ் இருக்குது. பேஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் உங்களுக்கு. மேக்ஸிமம் இதை பற்றி நம்ம வந்து எல்லா தகவலும் கொடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின அதிகமான தகவல்கள் பை லிங்க்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க கண்டிப்பாக நான் உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதை பற்றின வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம் பல.